ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பரபரப்பு இப்போ நமக்கு வரப்போகுது. பரபரப்பு மாஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ நமக்கு வந்து கிடைக்க போகுது இந்த ஸ்டேஜில். ஒரு இம்பார்ட்டண்ட் பிராண்டை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒரு சின்ன கன்ஃபெஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து நான் படம் பார்த்துட்டு விக்ரம் சார் மேலே ஒரே க்ரஷ். ஐ வாஸ் லைக் வாவ் மை காட், நான் கல்யாணம் பண்ணால் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல பண்ணுறதுனா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு வேணான்றீங்களா? அவர் வேணான்றாரு. இல்லை நிஜமாலே இஃப் யூ ஹேவ் ஆக்சுவலி லைக் தமிழ்நாட்டில் வந்து எல்லா பெண்களுக்குமே இஃப் தே ஹவ் ஹேட் அ க்ரஷ் ஆன் மென் இன் யூனிஃபார்ம்ஸ் ஐ திங்க் இட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் சாமி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் பிராண்ட். அண்ட் இன்னைக்கு வந்து சாமி படத்தோட ஒரு ட்ரெய்லர் சாங் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு பலமான கைத்தட்டலோட. அதுக்கு முன்னாடி இந்த சாங்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இதை வந்து பாடினது யாரு அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியல. விக்ரம் சார் மற்றும் கீர்த்தி சுரேஷ் முதல் முறையா வந்து பாட்டும் பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க. சார் அப்படியே எல்லாரும் வந்தீங்கன்னா நம்ம டைரக்டர் ஹரி சார், விக்ரம் சார், சூரி, கீர்த்தி சுரேஷ், ஹரி சார், ஷிபு தமீன் சார், ப்ளீஸ் கம் ஆன் டு தி டயஸ். ஒரே ஒரு வாட்டி நடந்துட்டு போனா போதும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஸ்டேஜ் அப்படியே அழகா க்ளீன் ஆகி. நான் வந்து இங்கே வந்தபோதே நான் விக்ரம் சார் கிட்ட சொன்னேன், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கலாய்ப்பீங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருங்க இந்த இது மூலமாக. இல்லை ஒரு பல மீட்டர் துணியை வாங்கி அதில் கொஞ்சம் மட்டும் தெஸ்ட்டு மீடியெல்லாம் அப்படியே வந்துன்னே இருக்கு. அவங்க வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் அது வருது பாவம், ட்ரெயின் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு விக்ரம் சார் இருந்தார். இப்போ சார் அதாவது சாமி 1 வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு சார். இப்போ வரைக்கும் அதே மாதிரியே இருக்கீங்களே எப்படி சார் இது? கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். அது வந்து ஷிபு என்னோட ப்ரொடியூசருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதான் சார். இல்லை நீங்கள் இந்த மாதிரி இளமையாக இருக்கிறதுக்கு அவருக்கு எப்படி சார் தேங்க்ஸ் சொல்லி? அதான் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் சார். நேராகவே இருக்கீங்களா சார்? புரியுது சார், அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சாரி, ஜஸ்ட் கழுதப்பால் தன்னடக்கத்தோடு அதை வந்து மண்டே கழுதப்பாலில் குடிப்பேன். ஸோ Sir, how does it feel to come back and do Sami again? First of all, thanks a lot, Danya, for your kind words and ரெண்டு பேரும் கலக்கிட்டு. Thank you. Thank you, sir. ആദ്യമായിട്ട് ഇവിടെ ഉള്ള മലയാള സുഹൃത്തുക്കൾ എല്ലാവർക്കും ഹായ്, എല്ലാവർക്കും வணக்கம். Congrats to all the award winners. ரொம்ப பெருமையாக இருக்குது. சாமியோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து மறுபடியும் நாங்கள் 15 years பிறகு part 2 சாமி ஸ்கொயர் எடுக்கிறது. I'd like to thank my crew, my wonderful co-stars, my director, producer எல்லாருக்கும். ஏன்னா இட்ஸ் அ ஃபில்ம். ரொம்ப நாளாக இந்த படம் நான் part 2 பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் ஐ திங்க் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் 21 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஆல்ரைட், தேங்க்யூ வெரி மச். சார் ஹரி சார். எல்லாருக்கும் வணக்கம். துபாய் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். துபாயில் நிறைய கேரளத்து மக்கள் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இருப்பாங்க, அதில் கேரளா மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கேரளாவில் இப்போது ரீசெண்டாக நடந்த இந்த வெள்ளம், நிறைய பாதிப்பு, இதுக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். இப்போ எல்லாமே சரியாகி வந்துட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போது சாமி ஸ்கொயர், அதாவது சாமி 1 என்னுடைய ஃபஸ்ட் படம் தமிழ். அதுக்கடுத்து எனக்கு விக்ரம் சார் வந்து இமிடியேட்டாக எனக்கு கொடுத்த படம் சாமி. அது மூலமாக தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக படம் எடுப்பார் அப்படின்ற ஒரு இது கிடைச்சது காரணம் விக்ரம் சார் தான். ஏன்னா ஒரு 2 வரி கதையை கேட்டுட்டு உடனே அடுத்த நாள் எனக்கு கவிதாலயா கம்பெனி கொடுத்து எனக்கு படம் கொடுத்தாரு. ஸோ அந்த படம் நல்லபடியாக வந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா போச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஸோ அந்த படம் எண்ட்லேயே வந்து சாமியின் வேட்டை தொடரும்னே ஒரு கார்டு ஒன்று போட்டிருப்போம். அதாவது அடுத்த மிஷனுக்காக வேறு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி, சாமி போகிற மாதிரி ஒரு பிளான் வந்து 15 years முன்னாடியே இருந்துச்சு. அது வந்து கரெக்டாக அது வந்து நான் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் அப்படியே மிஸ் ஆகி செகண்ட் பார்ட்டுன்றது பண்ணவே முடியல. ஒரு ஸ்டேஜில் பண்ணலான்னு நினைக்கும் போது நான் சார்கிட்ட வந்து சொல்கிறதெல்லாம் வந்து வெறும் கமர்ஷியல் கதையாக இருந்தால் பார்த்தாது, உள்ளே வேறு ஒரு எமோஷன் இருக்கணும், வேறு ஒரு விஷயம் இருக்கணும், அப்போ தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தள்ளி இப்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாரை பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி சொன்னேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல கமர்ஷியல் ஆக்ஷன் படம் தான் நல்லா பண்ணியிருக்கோம்.
ஆனால் உள்ளே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி எமோஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்பிக்கையாக எல்லாரும் வந்து நிச்சயமாக ஃபேமிலியோடு வந்து உட்காந்து பார்க்கலாம், அந்த நம்பிக்கை இருக்குது. நன்றி. கீர்த்தி இல்லைம்மா உங்கள்கிட்ட தான். ஸோ எப்படி இருந்தது சாரோட நடித்தது? ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். എല്ലാവർക്കും വണക്കം, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇപ്രാവശ്യം എൻ്റെ കുറേ ഫ്രണ്ട്സും വന്നിട്ടുണ്ട് ദുബായിൽ നിന്ന്. സോ എൻ്റെ ചേട്ടനുണ്ട്. ஸோ சாமி ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சாமிங்கிறது ஒரு பிராண்ட். ஸோ அந்த பிராண்டில் ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஹரி சார். அண்ட் விக்ரம் சார் மாதிரி இவ்வளோ ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டார். சத்தியமாக எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது சார் கூட ஒர்க் பண்ண போது. அண்ட் இவ்வளோ நல்ல மனசு இருக்கிற ஒரு ஹியூமன், ஒரு நல்ல கொடுத்த காசுக்கு சொல்லலாம் சொல்லிட்டேன். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். விக்ரம் சார் கூட ஒரு படம் பண்ணோன்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். அண்ட் அது இந்த படத்தில் எனக்கு நடந்துருச்சு. அண்ட் சூர்யானா என்னோட அண்ணன் மாதிரி தான் நிஜமாவே. உங்கள் ஃபேன்ஸ் தானே. അൻഡ് ഷിബു ചേട്ടൻ എൻ്റെ സ്വന്തം ചേട്ടനെ പോലെയാണ്. താങ്ക് യു ചേട്ടാ. அண்ட் தேங்க்யூ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா பிரியன் சார். நான் எல்லா மேடையிலையும் சொல்கிற ஒரு விஷயம், மிஸ் பண்ணுறேன் இன்றைக்கி அவரை. பட் கண்டிப்பாக அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வெற்றி சார் வந்தார். அண்ட் தேங்க்யூ டு டீம். தேங்க்யூ ஸோ மச். எல்லா ஹீரோயினும் உங்களை அண்ணன்ன்றாங்களே, அதான் ஏன்றேன். இது கேட்குதா இல்லையா? உண்மையிலே நடிக்கிறீங்களா? சரி, என்ன அண்ணன்னு சொல்கிறாங்க, ஒன்றை மட்டும் நான் மாமான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியும் சொல்கிறது இல்லைன்னு வச்சுக்க. அப்படி சொன்னால் நல்லா தான் இருக்கும் கேட்க. சின்ன அண்ணேன்னு சொல்கிறாங்க, என்ன பெரிய அண்ணேன்னு சொல்கிறாங்க. பட் என்ன அண்ணன் சொல்கிறப்ப நான் ஏற்றுக்கிறேன், நீ கொஞ்சம் ஏற்றுக்கிற மாட்டேங்கிற, அடம் பிடிக்கிற. இல்லை, அந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட யாரும் நம்ம கூட பழகக்கூடாது இல்லையா? அதனால என்னது சரியான போட்டிமா. இல்லை, அவரு தான் ஜெயிச்சிருக்காரு சார் போட்டியில். உண்மையிலே நான் விட்டு கொடுக்குறேன். அண்ணங்கிற ஸ்தானத்தை சூரியனுக்கு நான் மொத்தமாக விட்டு கொடுத்துட்டேன். விட்டு கொடுக்கலாம் தேவை. சூரியன் அண்ணன்னு சொல்கிறதுக்காக நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. உங்களை என்ன கூப்பிடுறாங்க? சதீஷன் கூப்பிட்றாங்க, அவ்வளோதானே. சொல்லுங்கண்ணே, எப்படிண்ணே அந்த அண்ணன் ஸ்தானம் கிடைச்சிது? சரி, தம்பி பேசிக்கிட்டே இருப்பாப்புல, கான்செப்ட் மறந்து போயிடும், உள்ளே வந்துடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் துபாய்க்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருந்தேன். இப்போ அவார்டுக்காக வந்திருக்கேன். சாமி 2ல் வந்து அது ஆல்ரெடி நான் ஹரிசார் படத்தில் வந்து ஒரு 2 படம் நடிச்சிட்டேன். இது 3வது படம். உண்மைக்கு இந்த படம் வந்து சாரு படத்தில் எல்லா படமே சாரோட ஸ்டைல் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக அந்த ஸ்டைல் வந்து இன்னொரு அவர் மாற்றி ஒரு ஸ்டைல் ஒன்று இதில் பண்ணியிருக்காங்க. அது நானே ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன். நான் டப்பிங்கில் என்னென்னா, அந்த ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் ஒரு ஸ்டைலில் இருக்கும், ஒரு வேகத்தில் இருக்கும். செகண்ட் ஹாப் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு மேக்கிங் இருக்கும். சார் உண்மைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பருங்க சார். அது நான் எனக்கு காமெடி, அதாவது என்னோடய டைலாக்காக நான் டப்பிங்கில் பேசினதுக்கு அப்புறம் நான் அவர் கோட்டையிட்ட சொல்லி கொஞ்சம் அந்த சீனில் லேசாக போட்டு காட்டுங்க அப்படின்னுவேன். ஒன்று அவருக்கு ஹரி சார் எங்கள் ஏவிஎம்குள்ளே இருக்காரா வெளியில் இருக்காரான்னு கேளுங்க அப்படின்ட்டு சாருக்கு தெரியாமல் இருக்குன்னு. பரவாயில்லைங்க, கொஞ்சோண்டு ஒரு ஷாட்டுங்க போட்டு காட்டுங்க அப்படின்னுவேன். அப்போ ஒரு சீன் பார்த்துட்டேன் சார், 2 சீன் பார்த்தேன் சார், கொஞ்சம் பார்த்தேன். சூப்பருங்க சார். இது இந்த ட்ரெயிலரில் வந்து விக்ரமன் வந்து சொல்வார், எனக்கு தேவை அந்த 3 தலை அப்படின்ட்டு. அங்கேருந்து சும்மா ஃப்ளைட்டு பறக்குதுங்கண்ணே. செம்மையாக இருக்குங்க சார். கண்டிப்பாக இந்த படம் வந்து சாமி 1, சாமி 2 அந்த 1 விட கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி கீர்த்தி கூட வழக்கம் போல் ஒரு ஹீரோ கூட தான் சேர்ந்துக்கிட்டு நான் மற்றவங்கள கலாய்க்கிற மாதிரி எனக்கு இருக்கும். இதில் நானும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு விக்ரமண்ணனை உண்டுலன்னு பண்ணிடுவோம். அவ்வளோ டார்ச்சர் கொடுப்பேன். எப்படி தம்பி கார்த்திக்கும் எனக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இதில் வந்து எனக்கும் கீர்த்திக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ கீர்த்திக்கு வந்து நான் வந்து தாய் மாமே, இதில் 2 பேர் சேர்ந்து விக்ரமண்ணனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவர் வச்சு செய்வார் எங்கள் 2 பேர்த்தையும். உண்மைக்கு இது எனக்கு என்னோடய ட்ராக் புதுசாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். இது பண்ணிகிட்ருக்கல, இதை கொஞ்சம் மாற்றி எனக்கு ஒன்று கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். சிபு சார் அடிக்கடி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு ஃபோனில் குமார் பேசுவாப்பில். அப்போ நான் 2 தடவை கேட்டேன், என்னை புதுசார்ட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் 2 தடவை பேசிக்கிறீங்க அப்படின்னு. ஒன்று கொடுத்தாரு, ஃபோனில் 2-3 தடவை பேசியிருக்கேன். என்ன புலி பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். இப்போ காரைக்குடி ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக அப்படியே திருநெல்வேலியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டு. அப்போ தூத்துக்குடியில் உட்காந்துருக்கப்ப ஒருவராக வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுத்தாங்க சார். செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஓகேன்ட்டு நான் எந்திரிச்சு கொடுத்துட்டே இருந்தேன். இன்னொருத்தர் வந்தார், சார் செல்ஃபி வாங்க ப்ளீஸ் அப்படின்னு.
இல்லை சார் நான் ப்ரொடியூசரு. ஓ அப்படிங்க, ஓகே, வெரி குட், சந்தோஷம், ஆல் தி பெஸ்ட் சார். இப்போ என்ன இதை படம் எடுத்திருக்கீங்களா சார் அப்படின்னு. ரொம்ப சாரி சார். இல்லை சார், சாமி 2 இப்போ நீங்கள் வந்தீங்களே நான் தாங்க ப்ரொடியூசர் அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. சாரி சார், சாரி. நான் அந்த ப்ரொடியூசர்னால் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க, ஒரு கொஞ்சம் அப்படியே பார்த்து பழையிட்டேன். இவர் ரொம்ப சின்ன பையமாக இருந்தார். சில ஒரு பேக் ஒன்று வச்சுருந்தாங்க. சாரி சார், உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுறீங்க சார், நீங்கள் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. சரி உட்காருங்க, வாங்க, ட்ரெய்லர் ஒன்று இருக்குது போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அவ்வளோ ஒரு அமைதியானவர், ரொம்ப யங்காக இருக்கார். இன்னும் மேலுமே இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய படங்களாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். இன்னும் நிறையா பேத்துக்கு நீங்கள் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். கண்டிப்பாக இந்த சாமி 2 மிகப்பெரிய வெற்றி அடையும் சார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சார். அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார். கண்டிப்பாக இந்த மூலம் நான் கேட்க மாட்டேன் സാർ. ഷിബു സർ. എല്ലാവർക്കും നമസ്കാരം. സാമി എന്നുള്ള ഫിലിം ഡിസ്ട്രിബ്യൂട്ട് ചെയ്ത് ഞാൻ എസ്റ്റാബ്ലിഷ് ആയ ഫിലിം ഇൻഡസ്ട്രിയിൽ. അന്ന് മുതലേ വിക്രം സാറിനെ വെച്ചൊരു ഫിലിം ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ തുടർച്ചയായിട്ട് വിക്രം സാർ വെച്ച് നിറയെ പടങ്ങളെല്ലാം டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இருமுகனில். அப்போ சாமின்னா ஹரி சார் எப்போவுமே எனக்கு ஞாபகம் வரும். ஹரி சார் எப்போவுமே அவர் படங்களும் கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். 6 தாமிரபரணி எல்லாம். சார் என்னை கூப்பிட்டு சொல்லுவார், அடுத்த படம் பண்ண போகிறேன், நல்லா வரும்னு. எல்லாத்துலேயும் காசு கிடச்சிருச்சு சார் எனக்கு. அப்போ சாமி 2லேயும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. കീർത്തി സുരേഷേട്ടൻ്റെ മോള് കൊച്ചിലെ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. എനിക്ക് നല്ല പ്രായമുണ്ട്, അതുകൊണ്ട് കൊച്ചിലെ കണ്ടിട്ടുണ്ട് കീർത്തിയുടെ ഈ ഫിലിമിൽ ശരിക്കും കോപ്പറേറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. സൂര്യനെ ஆல்ரெடி சொல்லிட்டாரு எப்படி அறிமுகப்பட்டேன்னு. இப்போ டிஎஸ்பி வி ஆர் மிஸ்ஸிங் டிஎஸ்பி ஹியர். ஒண்டர்ஃபுல் மியூசிக் ஹி ஹட் கிவன். ஐஸ்வர்யா இஸ் மிஸ்ஸிங் ஹியர். யூ வில் see a different Bobby in this movie. I think he is also missing here today. Thanks a lot. Thanks Saima. Thanks Vishnu. Thanks Brinda. Thanks Jyoti Chiki. Thanks a lot. Thank you sir. Thank you, Saima, so for much. giving us launch pad here. Thank you very much. Thank you so much Thank sir. you, sir. Thank you for Thank you gracing so the much. event and Thanks making it all the more special. I hope this film becomes a blockbuster hit and does great at the box office sir. Thank you so much for coming. Thank you very much. Thank you. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். பயங்கர மாஸாகவும் அண்டு ஃபேமிலிக்கு மொத்தமாக வந்து பிடிச்ச படமாக இது இருக்கும். யங்ஸ்டர்ஸ் தான் பார்க்கணும், ஃபேமிலி தான் பார்க்கணும், இல்லை எல்லாரும் பார்க்குற படமாக இருக்கும். ஸோ தேட்டரில் பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ சார்.